நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான். வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பூனேல பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கு போலான்ற ஒரு விஷயத்துல இருக்கும்போது இன்னொருத்தரோட தொடர்பு இருந்து கல்யாணம் பண்ணவரை மலையிலேருந்து தள்ளி கொல்லப்பட்ட விஷயங்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த யங் ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள், லவ் ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லைனா அவனோட கள்ள தொடர்பு இவனோட கள்ள தொடர்பு ஆகட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஜென்ரேஷன்ல, அதுவும் ஜென்சி ஜென்ரேஷன் அதிகமாக காணப்படுது. என்ன காரணமா பாக்குறீங்க இதை? ஹரே கிருஷ்ணா. முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை ரெண்டு விதத்தில் குறைபாடுகள் இருக்கு. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு இருக்க குறைபாடு ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக சமுதாயம் அல்ல இளைஞர் சமுதாயம்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, ஆசைகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி புலன் திருப்திகளில் எப்படி ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு நாட்டமும் ஆர்வமும் அதிகமாகிட்டு கொண்டு இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன? சோஷியல் மீடியா தான் ஒரு முக்கிய காரணம். முன்னாடி நமக்கு முந்தைய ஜெனரேஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க டிவியை பார்த்தோ சினிமாவை பார்த்து நிறைய அவங்களுடைய புலன் திருப்திகள் எப்படி இருக்கணும்ன்ற ஆர்வத்தை வளர்த்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் இருக்கக்கூடிய மொபைலில் இருந்தே உலகம் முழுக்க என்ன நடக்குது, அதில் எனக்கு என்ன கிடைக்கும், அதில் எப்படி நான் ஆதாயம் தேட முடியும், அதில் எப்படி எனக்கு ஒன்றும் அதிகமாக புலன் திருப்தி ஈடுபட முடியும் அப்படின்ற ஆசைகளே வளர்த்து கொண்டே இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறீங்க, என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை இப்படி அமையாதான்ற ஒரு ஏக்கத்தை தான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. என்னுடைய வாழ்க்கை இப்படி சீராக அமையாதா, செல்வ செழிப்போட அமையாதா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நம்மளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை ஒரு இன்ஸ்டிகேஷன் சொல்லுவோம். இங்கிலீஷ் இன்ஸ்டிகேஷன் நம்மளை அப்படியே ஊந்திகள் பட்டு கொண்டே இருக்கு. இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா ஊந்தி கொண்டே இருக்கு. இது ஒரு சமுதாயம். ரெண்டாவது, நான் ரெண்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டாவது, நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சமுதாயத்தினுடைய பெற்றோர்கள், அவங்கள்ட்டையும் ஒரு குறைபாடு இருக்குது. இப்போ இரண்டையுமே பார்ப்போம். நம்ம முதல் குறை என்ன சொன்னோம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புலன் திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வது, அல்லது திருமணம் செய்வதற்கு முன்னாடியே கள்ள தொடர்பு, அல்லது திருமணம் செய்து கொண்ட பிறகும் கள்ள தொடர்பு. இதுதான் நமக்கு சாஸ்திர கூற்றுகள் எப்படி சொல்கின்றது அப்படின்னா, இது மிருக வாழ்க்கைன்னு சொல்லுகிறது. ஒரு மிருக வாழ்க்கைன்றதா என்ன அப்படின்னா, திருமணம்ன்றதே கிடையாது. திருமணம்ன்றது சம்ஸ்காரம்னா தசவிதமான சம்ஸ்காரங்கள் நமக்கு ஒரு ஆத்மா பிறந்த உடனிருந்து இறப்பது வரைக்கும் எந்த மாதிரி சம்ஸ்காரங்கள், எந்த மாதிரி சீர்திருத்தங்கள், எந்த மாதிரி சடங்குகள் பண்ண வேண்டும் அப்படின்றது சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அதில் கர்ப்பதான் சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய முதல்ல குழந்தையை தன்னுடைய தாய் வயிற்றில் ஈண்டெடுக்கும் போதே சில நல் செயல்களை செய்ய வேண்டும். நம்ம ஊரில் சீமந்தம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி குழந்தையை ஈண்டெடுக்கிறதுக்கு முன்னாடியே சம்ஸ்காரம் ஆரம்பித்து விடுகிறது. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? ஒரு நெறிமுறைப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதன்றவன் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு ஒரு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு நெறிமுறைகள் வேண்டாம், நான் எந்த விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வாழ மாட்டேன், எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேண்டும் அப்படின்னு வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுதான் மிருக வாழ்க்கை. ஒரு நாய் சமுதாயமோ, ஒரு பன்றி சமுதாயமோ, ஒரு கழுதை சமுதாயத்தில் போய் நம்ம சம்ஸ்காரங்கள் செய்ய முடியாது. அது என்ன செய்யும், எனக்கு அதுவுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு மிருக வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, தகுந்த காலத்தில் மட்டும்தான் இனப்பெருக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்கள் கூட ஒரு காலத்தில் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும். 365 நாள் இனப்பெருக்கம் செய்வதில்லை. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ரொம்ப ரொம்ப அந்த 6வது பகுத்தறிவுன்ற ஒரு காரணத்தினால தினமுமே நமக்கு இந்த புலன் திருப்தியில் எப்படி ஈடுபடுவது அப்படின்ற ஒரு 5 புலன்களை எப்படி ஈடுபடுத்துவதுன்றதுல அவ்வளோ ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் முதலே உங்களுக்கு, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி இருக்கார், நான் எப்படி இருக்கணும், என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி நல்ல நிலையில் இருக்கார், நான் எப்படி இருக்கணும். அப்போ நல்வழியில் அந்த மாதிரி போவோமான்ற எண்ணம் இல்லாமல் எந்த வழியிலாவது அப்படி போய் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறோம், கள்ளத்தனமான விஷயங்கள் ஈடுபடுறோம். அது செல்வம் சேர்ப்பதில் இருக்கட்டும், அல்லது ஃபேக் டிகிரி வாங்குறது இருக்கட்டும், அல்லது ஃபேக்காக போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை போய் சொல்கிறதா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி திருமணத்துக்கு முன்னாடியே கள்ள தொடர்பு வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எங்கேருந்து வருது, ஆசைகள்லேருந்து தான் வருது. அப்போ இந்த பக்குவமான வாழ்க்கையாக அவங்களை சின்ன வயசுலேருந்தே வாழ வைக்கவில்லை அப்படின்றதான் இதுக்குரிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் என்ன தேவை இருக்குது? இப்போ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கே வருவோம். என்னாச்சு, அப்பா அம்மா கேட்குறாங்க, இந்த நபரை திருமணம் செய்து கொள்வியான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விருப்பம் தெரிவித்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், அவங்க நிச்சயதார்த்தமாக முடிந்ததுக்கப்புறம், எல்லாமே நிச்சயதார்த்தமாக முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் உங்களுடைய வெளிப்பாட்டை இப்படி ஒரு தீவிரமாக கொண்டு வரீங்க? அப்போ என்ன காரணம் அப்படின்றத இன்னொரு முறையில் நான் அணுக பார்க்குறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்களுடைய குறைபாடு என்னன்னு சொல்கிறேன்.
பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது வந்து அப்பர் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுறாங்க, பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போ சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு புகழ் இருக்குது. அப்போ சொசைட்டியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம், சமுதாயத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நிர்பந்தம். என்னுடைய சமுதாயம் எப்படி பார்க்கும், என்னுடைய குடும்பத்தை சமுதாயம் எப்படி பார்க்கும்ன்ற ஒரு காரணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி கள்ளக்காதல் தொடர்பு இருக்க முடியுமா, என்னுடைய குடும்பத்தில் வந்து எப்பொழுதும் நான் சொல்லக்கூடியதான் என் பெண் கேட்பாள் அப்படின்னு சொல்லி அவள் நிர்பந்தப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஒரு ஃபீட்பேக் லூப்பே எடுக்கலை. நான் ஃபீட்பேக் லூப் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க வீட்டில் வந்து என்ன பிஸ்கட் சாப்பிடணும், என்ன டீ குடிக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும், எல்லாமே யார் டிசைட் பண்ணுறா? அவங்க அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து அவங்க காலத்தில் சரியாக இருந்தது. அவங்க காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை வந்து பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், நம்மளுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த சமுதாயம். இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்குது, எனக்கு சின்ன வயசுலேயே இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு சமுதாயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க அதை எதிர்பார்க்குறாங்கன்றதை தெரிந்து கொள்ளாமல் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் வந்து என்னுடைய அடுத்த சமுதாயம் வந்து இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்ற சொல்லக்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் லூப் மூலியமாக புரிந்து கொள்ளலை. நான் சொல்வதை என் பெண் கேட்டு விடுவாள், நான் சொல்வதை என் பையன் கேட்டு விடுவான், நான் சொல்வது தான் இங்கே சட்டம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு அராஜக முறையை கொண்டு வந்துட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்களுக்கு இதை வந்து எப்படி சொல்லுவதுன்னு தெரியல. எப்படி சொல்லுவதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னாலும் அப்பா வந்து கேட்கப் போவதில்லை, நான் சொன்னால் என்னுடைய அம்மா கேட்கப் போவதில்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது விபரீத முடிவை தான் எடுக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டு பேர்ட்டையுமே குறைபாடு. அதுதான் சொல்கிறேன், பெற்றோர்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவைன்றதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கல. உண்மையா இல்லையா? ஏன் வந்து சிறுவர்கள் வந்து எனக்கு வாழ்க்கை துணையை எனது பெற்றோர்களால் தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு எதுக்கு வராங்க? அவங்க மேல் நம்பிக்கை இல்லாமல் தானே வராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத முறையில் வாழ்ந்து விட்டீர்கள். வீட்டில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் வசதி பெற்ற குடும்ப வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒரு சர்வெண்ட்ஸ் மாதிரி தான். நான் என்னுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவர் வீட்டுக்கு போனதுக்கு அடிக்கடி நான் யோசிப்பேன், அவர்கிட்ட கூட இருக்கக்கூடிய அவர் ஒரு நல்ல செல்வந்தரான குடும்பம், அந்த குடும்பத்துக்கு போனீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு என்ன கேட்டாலும் ஆமாம் ஆமாம் ஆமாம்னு சொல்லக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அதைத்தான் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தொழிலாளியாக வச்சிருப்பார். வீட்டில் சர்வன்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்காட்டி கூட ஐயா சொல்கிறதா சரிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை கூட. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மாயை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. நான் செய்வது தான் சரி, நான் தான் மிகச்சிறந்தவன், நான் தான் அறிவாளி, எனக்கு தான் வழிகள் தெரியும், இந்த குடும்பத்தை சரியான பாதையில் சொல்லக்கூடிய வழி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு மாயை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? உண்மை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விஷயம் நடக்குன்றது உங்கள் குடும்பத்திலையும் தெரியல, உங்களுடைய ஆர்கனைசேஷன்லையும் தெரியல, உங்களுடைய சமுதாயத்திலையும் தெரியல. நீங்கள் வந்து ஒரு குக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இருட்டு அறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, திருமணத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, திருமணத்திற்குரிய மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு, திருமணத்துடைய மாப்பிள்ளை வீட்டில் வந்து சந்தேகம் இருந்த போதிலும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அளவில் அவங்களை பேசி சமாளிச்சிட்டீங்க. உண்மையா இல்லையா? அப்போ என்ன நடக்கும், நீங்கள் வந்து என்ன ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுகின்றதுன்ற விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரவில்லைன்றது அது நிதாசமான உண்மை. அப்போ நீங்களும் இப்படி இருந்துட்டீங்க. சின்ன சிறு சமுதாயம் எப்படி இருக்கு, இது வந்து எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சொல்லக்கூடிய சமுதாயத்தில் இல்லை. அது ஏன் இல்லை, அதை யோசிச்சு பாருங்க. என்னாச்சு, நாமே நமது வாழ்க்கையில் பெரிய ஆளாக வேண்டும்ன்ற எண்ணம் இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லை. சின்ன சிறுவர்கள்ட்ட எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் சிஸ்டம் வீட்டில் இருக்குது. என்ன கம்ஃபர்ட் சிஸ்டம், எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வீட்டில் இருக்குது. ஒரு ஆடம்பரம் வீட்டில் இருக்குது, ஒரு கார் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு பெரிய வசதியான வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். என்ன செய்வதற்கு ஒரு சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கம்ஃபர்ட் சிஸ்டத்திலிருந்து வெளியில் வருவதற்கு ஆசையே இல்லை. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் நீங்களே யோசிக்க முடியும், நீங்களே சிந்தனை செய்து கொள்ள முடியும், உங்களுடைய டெசிஷன்ஸை நீங்களே எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து அப்பா வீட்டிலேயோ அல்லது அப்பா வளர்த்த சிஸ்டத்திலேயோ அல்லது அப்பா வளர்த்த பெரிய பிஸ்னஸ்லேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்போ எப்படி அவருக்கு எதிராக பேச முடியும்? பேசவும் முடியாது. அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டார். அவருடைய வாழ்க்கையினுடைய சிஸ்டத்தில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு துரும்பாக மாறிவிட்டீர்கள். அப்போ இது என்ன புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, ஒரு ஃபீட்பேக் லூப்புன்னு சொல்லுவோம். ஃபீட்பேக் லூப்னா, சிறுவர்களும் தந்தையிடம் ஃபீட்பேக் கொடுப்பதில்லை, தந்தைகளும் சிறுவர்கிட்ட ஃபீட்பேக் எடுப்பதில்லை.
2 பேருமே என்ன தேவைன்றதை பூர்த்தி செய்யவே இல்லை. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 வயது 6 வயது 7 வயது குழந்தைகளைப் போலவே ட்ரீட் செய்து கொண்டே இருக்கீங்க. அது என்னாகும், என்றைக்கோ ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய பூகம்பத்தை தான் கெடுக்கும். நம்ம பொண்ணா இப்படி பண்ணிட்டா, நம்ம பையனா இப்படி பண்ணிட்டா, இப்படித்தான் நினைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாது உங்க பையன் பொண்ணு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப இதற்கு ஒரு எல்லாம் என்ன நிவர்த்தி என்ன அப்படின்னா, இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி. என்னன்னா, நம்ம வந்து நமது குடும்பத்தை பிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நாம் எல்லாரும் ஒன்று சேரணும். இதுக்கு 2 வந்து சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன்? நம்ம குடும்பங்களை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்ன்றது இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, நமக்கு முந்தைய ஜென்ரேஷனுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி இருந்தது, நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ வேற மாதிரி இருக்கு. சினிமா நம்மளை இணைக்குமானா அதுவும் இணைக்காது. ஏன்னா வந்து அந்த காலத்தினுடைய சினிமாவினுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஒரு சினிமா வேற மாதிரி இருக்கு. அப்ப ஏதாவது புத்தகங்கள் மூலியமா இணைக்க முடியும்னா படிக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கு. எதையுமே இணைக்க முடியாது. அல்லது பிஸ்னஸ் மூலியமா இணைக்க முடியும்னு சொன்னோம்னா அதுவும் இல்லை. அன்னைக்கு இருந்த பிஸ்னஸ் வேற, இன்னைக்கு இருந்த பிஸ்னஸ் வேற. இன்னைக்கு எல்லாமே பிஸ்னஸ் வந்து ஆன்லைன்ல ஆயிடுச்சு. இப்போ எப்படித்தான் இணைக்க போறோம்? அதற்குத்தான் எக்காலத்திற்கும் அழியாதது, எக்காலத்திலும் மாறாதது ஆன்மீகம் தான். அப்ப என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நான் பார்க்கிறோம், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எங்களுடைய கோயில்களுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. சில பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய ஊரிலிருந்து இடம்பெயர்ந்து கோயிலுக்கு பக்கத்துல வந்து வீடு எடுத்து நிலம் வாங்கி அவங்களுடைய குடும்பத்தையே முழுசா ஷிஃப்ட் பண்ணி கோயிலை ஒட்டி வாழ வேண்டும்ன்ற வாழ்க்கைக்காக வராங்க. இன்னைக்கு நம்ம கோயிலில் வந்து கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி அதில் 200ல் ஒரு 50-60 குடும்பங்கள் வந்து லோக்கல் குடும்பங்கள், மீதி 150 குடும்பங்கள் வெளியூர்லேருந்து வந்து அங்கே வந்து இடம்பெயர்த்த குடும்பம். இப்போ அந்த குடும்பங்களில் நாங்கள் எப்படி பார்க்கணும்? நான்லாம் பல வருடங்களாக பார்த்து கொண்டு இருக்கேன். சில சிறுவர்கள்லாம் சின்ன 5 வயது சிறுவன், அவன் எப்படி வருவான் அப்படின்னா எண்ணெயை தடவிட்டு ஒரு சின்ன பொட்டு இட்டு கொண்டு 5 வயது சிறுவனாக வந்துட்டு கொண்டு இருந்தான் கோயிலுக்கு. இன்னைக்கு வயது அவனுக்கு 25-30. இன்றைக்கும் என்ன பண்ணுறான்? கோயில் தான் எனக்கு வாழ்க்கையினுடைய முக்கியம்னு சொல்லி தினமும் காலையில் கோயில் இல்லாமல் அவன் வந்து வெளியில் வேலைக்கே போவதில்லை. வேலைக்கு தான் போகிறான், ஆனால் கோயில்களுக்கு வராமல் வெளியில் வேலைக்கே போவதில்லை. என்ன காரணம்? அவனும் யங்ஸ்டர்ஸ் தான், நீங்கள் சொல்லக்கூடிய ஜென்சி தான். அவன்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அவனும் இன்ஸ்டாகிராமில் இருக்கான். அவனும் வந்து எல்லா விதமான ஆசைகளை துறந்த ஒரு முனிவர் இல்லை அவன். அப்போ எப்படி அவனால் வாழ முடியுது? எப்படி வாழ முடியுதுன்னா, சிறு வயதிலிருந்து என்ன பார்க்குறான்? தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கையை தன்னுடைய பெற்றோர்களும் தான் முதல்ல சிறுவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, சிறுவர்கள் வந்து நம்ம கண்ணாடியை போல நாம் என்ன காட்டுறோமோ அது உடனே போய் பதியும். நான் வந்து எப்படி இருக்கேன், நான் வந்து ஒரு வெளி வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை சிறுவர்கள் நினைத்து கொண்டு விட்டார்கள்னால் அவர்களும் பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறம் வெளியில வேஷம்தான் போடுவார்கள். என்னுடைய தந்தையும் தாயும் ஆன்மீக பயணத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதுல வந்து ரொம்ப இன்பம் இருக்கு, அதுல வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கு, அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்றதை சிறு வயதிலிருந்தே பார்த்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க? தானும் பெரியவனானதுக்கு அப்புறம் ஆன்மீக பாதைகளை நோக்கி வருவானவன். நல்ல எண்ணங்கள் வரும், நேர்மையா இருப்பான், குடும்பத்திற்கு எதிராக செய்ய மாட்டான். இன்றைக்கும் அவன், நான் சொன்ன அந்த சிறுவன் வந்து தந்தைக்கும் தாய்க்கும் அவ்வளவு மரியாதையுடன் செலுத்திக் கொண்டிருக்கான். அப்ப இது என்னன்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங். பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும்? சிறுவர்களை நாம எப்படி வாழணுமோன்றதை நேர்மையுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை அவனுக்கு முன்னாடி காட்டணும். சிறுவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேர்மையான வாழ்க்கையை சிறு வயதிலிருந்து பார்த்து 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 அவன் பெரியவனாக வரும்போது அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அதுதான் ஃபேமிலிக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு ஆன்மீகம்ன்ற ஒரு நடு வீட்டில் ஆன்மீகம்ன்ற ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைக்குள்ளே எல்லாரும் சுற்றி சுற்றி வரும். அது வந்து நம்ம தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, நாமாவாக இருந்தாலும் சரி, நமது குழந்தைகளாக இருந்தாலும் சரி. அப்போ 3 தலைமுறை 4 தலைமுறை என்ன இருக்குன்னா, அந்த வீட்டில் அந்த சென்ட்ரல் ஃபல்க்ரம்னு சொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்ன? அது வந்து ஆன்மீகம் தான். இந்த ஆன்மீகத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 தலைமுறைக்கு இணைப்பே இருக்காது. இணைப்பே கிடையாது. தாத்தா பாட்டிக்கு என்ன இணைப்பு இருக்குது? ஒரு இணைப்பும் இல்லை. நமக்கு பிஸ்னஸ் இணைப்பு இருக்குது, அந்த குழந்தைகளுக்கும் இணைப்பு இல்லை. குழந்தைகளுக்கு என்ன தேவை? ஆடம்பரம் தேவை, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து விளையாட்டுகள் தேவை, அது அங்கே இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறது, ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த இணைப்பின் மூலியமாக தான் நாம் என்ன பண்ண முடியும்? குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு புரிந்து கொள்ள முடியும். அதை நாமும் புரிந்து கொள்ள, குழந்தைகளுக்கும் நமது பெற்றோர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணுன்ற எண்ணமும் வருது. அப்போ இதை மாறுதல்கள் எப்படி வரும்? இது நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கேள்வி கேட்க முடியல, பதில் சொல்ல முடியல. அந்த பெண்ணால் என்ன பண்ணுறாங்க? முன்னாடியே இருந்த ஒரு நபருடன் சேர்ந்து
தன்னுடைய கணவனாகக்கூடிய நபரை கொன்று விடுகின்றாள். என்ன காரணம்? அதுதான் முக்கியமான காரணம். எனக்கு யார் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கொண்டிருக்கேன், கேள்வி எடுக்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வச்சுப்போம், நான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குறேன். அப்போ என்னால் விருப்பப்பட்டதை பேச முடியுமா? பேச முடியாது. முடியாதுல்ல? முடியாது. இப்போ என்ன ஆகும்? நான் வந்து ஒரு துறவு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி துறவு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல, உங்களுக்கு தெரியும். அப்போ சம்பளம் இல்லாத வாழ்க்கையை வாழும்போது தான் அதுதான் பிராமணன் சொல்லக்கூடியவனுக்கு அதான் அழகு. அதுதான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும்ன்றதை நெறிமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். அவர்களுக்கு என்னென்னா சம்பளம் எங்கேயும் வாங்கக்கூடாது. இப்போ நான் எதுக்காக இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து என்ன சம்மந்தம். நான் வந்து அடுத்தவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் அவர்கள் சொல்வதைத்தான் நான் செய்ய வேண்டும். உண்மையா? அப்போ இந்த பெண் என்ன யோசிச்சிருக்கணும், சிறு வயதிலே நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடணுமா நீங்கள் கேட்கலாம். அதான் அடுத்த கேள்வி வரும், அப்பா சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படி கேட்குறீங்க. அப்படி சொல்ல வரல, என்ன சொல்ல வரோம், அப்பா சொல்வதை கேட்க வேண்டும்ன்ற எண்ணத்துக்கு வந்து விட்டால் அப்போ அப்பா பார்க்கக்கூடிய மகனையும் நாம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய மனோபாவத்துக்கு முதல்ல வரணும். புரியுதா? இப்போ அப்பா என்ன பண்ணுறார், உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார், உனக்கு தேவையான சௌகரியங்களையும் செய்து கொடுக்கின்றார். அந்த பெண்ணுக்கு அந்த ரொம்ப வசதியான குடும்பம், அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து சேவைகள் இருக்காங்க, கார்கள் இருக்குது, ஒரு பெரிய பங்களா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வசதிகள் தேவை, ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னை போல வாழ வேண்டும் சொல்லக்கூடியது தான் எதுக்குரிய குறைபாடு. அப்போ சேஞ்ச் இஸ் நீடட். என்ன சேஞ்ச் தேவை? நான் சொன்ன மாதிரி அது வந்து உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கீழ் இருக்கக்கூடிய மட்டத்தில் வாழக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே நாம் வந்து அவங்களை நம்மளுடைய ஆன்மீக பாதையில் கொண்டு வரவில்லை என்றால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தீர்க்கவே முடியாது சமுதாயத்தில். ஏன்னா ஆசைகளுக்கு வந்து அளவே கிடையாது. சில ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லிவிட்டு போயிருக்காங்க, அது ஒரு முடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் கேள்வி கடைசியாக ஒரு பதில். ஆன்மீகவாதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தாமல் ஈடுபடுங்கள், கொஞ்ச நாளில் தானாகவே அதில் வெறுப்பு வந்துடும். அப்படிலாம் வெறுப்பு வரவே வராது. என்னைக்காவது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், பீர்பலுடைய கதைகள் தெரியுமான்னு தெரியல. பீர்பல் அக்பர் கதை. 80 வயது 90 வயது ஆனாலும் புலன் திருப்தியில் வந்து நமக்கு நாட்டம் குறைய போவதே கிடையாது. அப்போ புலன் திருப்திகளை எப்படி கட்டுப்படுத்துவதுன்றத சிறுவர்கள் யார்கிட்ட பார்க்குறாங்க? பெற்றோர்கள்ட்ட பார்க்குறாங்க. நான் சொன்ன அதே உதாரணம். அந்த சிறுவன் ஏன் இன்றைக்கும் பக்குவமாக இருக்கான்? சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்களை பார்க்குறான். அவன் பக்குவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், புலன் திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுவதில்லை. அப்போ அவன் அதே மாதிரி வாழ்கிறான். அப்போ நான் சொன்ன விஷயங்கள் பரிசில் உங்களுக்கு புரியுது. 2 பேர்ட்டையும் குறைபாடு இருக்குது. ஒன்று, இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனசில் வந்து அடக்க முடியாத ஆசைகள். 2வது, பெற்றோர்கள் வந்து எப்படி சிறுவர்களை வளர்க்க வேண்டும்ன்றதில் இருக்கக்கூடிய குறைபாடு. இதை 2ஐயும் நிவர்த்தி செய்வதற்கு ஒரே வழி ஆன்மீகம். அதை நிவர்த்தி செய்யலைன்னா அப்படின்னா நீங்கள் டெய்லி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை குறைக்கவே முடியும். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திரைப்படம் மிக்க நன்றி சார்.